இன்னைக்கு 3வது நாளா நர்சரி வியூவில் நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த பதிவில் எல்லாமே ரோஜா பூக்கள் மட்டும்தாங்க. எக்கச்சக்கமான வெரைட்டிஸில் கலர் கலராக ரோஜா பூக்களை பார்க்கலாம் வாங்க. ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துல தான் மலர் கண்காட்சி வைப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் நர்சரியிலேயே நம்ம மலர் கண்காட்சியை பார்க்கலாங்க. உண்மையாதாங்க, அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான கலர் கலராக ரோஜா பூக்கள் பார்க்கும்போதே அப்படியே கண்ணை பறிக்கும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க. மனமாகவும் இருந்துச்சு. இந்த தோட்டத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு யாருக்குமே மனசு வராதுங்க. இப்போல்லாம் ட்ரெண்டிங்காக போகிறது இந்த ரோஜா பூக்கள் மட்டும்தான். நம்ம நாட்டில் இல்லைங்க, அதிகமாக கனடா, அமெரிக்கா, லண்டன் இந்த மாதிரி இடத்துல அவங்க வீட்டு தோட்டத்தில் இருக்கிற ரோஜா பூக்களை எடுத்து யூடியூப்பில் ரொம்ப அழகாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளிநாடுகளில் மட்டும் இல்லைங்க, நம்ம நாட்டிலையும் எக்கச்சக்கமான ரோஜா வெரைட்டிஸ்கள் இருக்குது. நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணோம்னா அந்த மாதிரி நிறைய ரோஜா பூக்களை ஈஸியாக வளர்க்கலாங்க. இந்த செடிகள் எல்லாம் ஸ்னோ ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கொத்து கொத்தா பூக்கிற பட்டன் ரோஸ் வகையை சேர்ந்தது. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பெரிய பெரிய ரோஜா செடிகள். இது எல்லாமே 250 ரூபா. இதுக்கு முன்னாடி பார்த்த செடிகள் எல்லாமே 150 தாங்க. இத்தனை வெரைட்டிஸ் ரோஜா செடிகளை பார்க்கும்போது கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 2-3 வாங்கிட்டு போய் வைக்கணும் அப்படின்னு தோணுங்க. அதே மாதிரி தான் நான் இன்னைக்கு 3 ரோஜா செடிகளை செலெக்ஷன் பண்ணி வாங்கியிருக்கேன். தொடர்ந்து வர வீடியோவில் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்னோ ஒயிட் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ரொம்ப கொத்து கொத்தா அழகாக வளரக்கூடியது. இதுலேயே ஒரு செடி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் 150 ருபீஸ் தாங்க. இதனுடைய வாசனை கொஞ்சம் மைல்டாக பன்னீர் ரோஜா மாதிரி இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.